அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சப் போவதில்லை. நாமல் ராஜபக்ஷ அதிரடி. தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் இத்தகைய சவால்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் தற்போது தனது இருப்பை தக்கவைத்துக் கொள்ள எதிர்க்கட்சியினரையும் மகா சங்கத்தினரையும் இலக்கு வைத்து அடக்குமுறைகளை ஏவி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறைகளை தூண்டியவர்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் விசாரணைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை மதிப்பதாக குறிப்பிட்ட அதேவேளை சில அரசியல் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட நபர்களை தண்டிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவது தவறான முன்னுதாரணம் என்றும் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஒருபோதும் இனவாதம் பின்பற்றப்படவில்லை என்றும் பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது இனவாதம் ஆகாது என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். தேர்தல்கள் குறித்து பேசிய நாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் தேர்தல்களைக் கண்டு அச்சமடைவதாக தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் எந்நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை சந்திக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் தாமரை மொட்டு இளைஞர் அணியினூடாக கட்சியை மீள கட்டியெழுப்பும் பணிகள் பலமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தபால் நிலையங்களை மூடும் அரசாங்கத்தின் தீர்மானம் மற்றும் பொதுச் சேவைகளை தனியார் மயப்படுத்தும் முயற்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். நிர்வாகத்தை சரியாக செய்ய தெரியாதவர்கள் நிறுவனங்களை மூடுவது தீர்வாகாது என குறிப்பிட்ட அவர் மக்களின் உரிமைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து முன்னிற்கும் என தனது உரையில் உறுதிபட தெரிவித்தார்.